ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி திதி காலை 10:42 வரை உள்ளது. பின்னர் வளர்பிறை துவாதசி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 3:07 வரை உள்ளது. இன்று சுமமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 10 வரை, இரவு 7:30 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. குளிகை மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை 6 வரை. குரு ஓரை காலை 8 9 வரை. சுக்கிர ஓரை காலை 11 12 வரை. புதன் ஓரை மதியம் 12 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் மூலம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி. சந்திரன் நாளில் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் ஞாபக சக்தி கூடும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. மற்றவர்களை அனுசரித்து தொழில் நடத்தினால் லாபம் ஈட்டலாம். சனி 11. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் தொழில் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். நிலத்தில் முதலீடு செய்யும் சிலருக்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். சில மருத்துவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சில செவிலியர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். கவலைப்பட வேண்டாம். சிலர் தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றி அமைப்பர். சிலர் தங்களுடைய வண்டி வாகனங்களை மாற்றி அமைப்பர். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தொழில் தொடங்கும் பெண்கள் தனக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழிலை செய்தால் லாபம் ஈட்டலாம். குரு 2. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சில இளைஞர்களுக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வழக்குரைஞர் சிலர் நீதிபதியாகும் வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் தொழில்
லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சிலருக்கு சகோதரர்களால் ஆதாயம் கூடும். நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் எல்லோரையும் எடை போடுவீர்கள். அதே சமயம் நீங்கள் மற்றவர்களை பற்றி குறை பேச வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் செய்தொழிலில் அமோக லாபம் கிட்டும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருமணம் ஆகாத சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று தனவரவு உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். பரணி. உங்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வோர் லாபம் ஈட்டுவர். கமிஷன் வியாபாரம் செய்வோர் லாபம் ஈட்டுவர். சில காரியங்கள் அலைச்சலின் பேரில் முடியும். கார்த்திகை. புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். இன்று ஏற்றமான நாள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருமணம் ஆகாத சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று தனவரவு உண்டு. அதே சமயம் சில காரியங்கள் மட்டும் தாமதமாகும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி. சந்திரன் 3இல். திரவிய லாபம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. குரு ஜென்மத்தில். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் தொழிலில் ஏற்றம் உண்டு. புத்திரர்களால் சிலருக்கு லாபம் உண்டாகும். புத்திரர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். செவ்வாய் 2இல். உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். ரியல் எஸ்டேட் தொழில் சுமாரான லாபத்தை ஈட்டும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை ஈட்டும். கடன் கொடுக்கக்கூடாது. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சூரியன் 10இல். தன லாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக முடியும். செய்தொழில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சனி 10இல். எந்த தொழிலை நீங்கள் செய்கிறீர்களோ அதே தொழிலை செய்யவும் மேன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அந்த உத்தியோகத்தை தொடர்ந்து ஈடுபடுங்கள். அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வர வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகளும் நிறுவனங்களும் லாபம் ஈட்டுவர். புதன் 11இல். மாணவர்கள் மனமகிழ்ச்சி அடைவர்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சிலர் மாநிலத்தில் முதன்மையாகவும் அல்லது பள்ளியில் முதன்மையாக வருவர். ராகு 11இல். திரவிய லாபம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. சிலர் புதிதாக தொழில் தொடங்கி அதில் லாபம் ஈட்டுவர். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சுக்கிரன் 11இல். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தனக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை செய்வார்களானால் அதில் லாபம் பெறலாம். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வார்கள். அழகு சாதன பொருட்களை விற்கும் அங்காடிகள் லாபம் பெறும். நட்சத்திர பலன். கார்த்திகை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டமான நாளாக இந்நாள் அமையும். ரோகிணி. மனதில் பட்டதை அப்படியே கூறாதீர்கள். சிலருக்கு மன வருத்தம் ஏற்படும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று அட்டகாசமான நாளாக அமையும். மிருகசீரிடம். நீங்கள் எதையும் யோசித்து பேசுவீர்கள். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள்.
இன்று அதிர்ஷ்டமான நாள், ஏற்றமான நாள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அம்பிகை. சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மிதன ராசி. சந்திரன் 2. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம். செவ்வாய் ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கேது நாளில் நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும், உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும், கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போதும் வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை, கவனம் தேவை. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சூரியன் 9. வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, ஐடி முதலிய வரிகளை ஒழுங்காக செலுத்த வேண்டும். சனி 9. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான பலனை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான பலனை தரும். இன்று நீங்கள் நிலத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். எதையும் யோசித்து ஆராய்ந்து அதன் பின்னர் முதலீடு செய்வது நல்லது. தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 10. மாணவர்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடும். மாணவர்கள் மேன்மை பெறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சிலர் மாநிலத்தில் முதன்மையாவது அல்லது பள்ளியில் முதன்மையாக வர வாய்ப்பு உண்டு. ராகு 10. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். செய்கின்ற தொழிலை செய்யவும். பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நலம். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. இருந்தாலும் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கும் போது தனக்கு தெரிந்த தொழிலை மட்டும் தொடங்க வேண்டும். குரு 12. நிதி சார்ந்த நிறுவனங்கள் ஏற்றம் பெறும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்வோர் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கடன் கொடுப்பதும் வசூல் செய்யும் போதும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். எல்லோரையும் அனுசரித்து நீங்கள் போவீர்கள். இருந்தாலும் சற்று முன்கோபம் ஏற்படும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானமாக இருங்கள். இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும்படி வார்த்தைகளை பேச வேண்டாம். அனுசரித்து போனால் இன்று ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாராத கடனை வசூல் செய்யும் பொழுது நிதானம் தேவை. கால தாமதம் ஆகும். புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. பெரியோர்களுடைய ஆசி உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு இன்று உத்தியோக பாக்கியம் கிட்டும். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள் தாயார். குலதெய்வ வழிபாடு. கடகராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாளாக அமையும். செவ்வாய் 12. புதிய முயற்சிகள் வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கவனம் தேவை. கேது 3. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ஓட்டல் வியாபாரம் சிறப்பாக அமையும். ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸும் காலனி வியாபாரமும் லாபகரமாக இருக்கும். சூரியன் 8. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை வெற்றியளிக்கும். சனி 8.
தொழிலாளர்கள் நலனில் கவனம் செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வாக்குறுதிகளை தர வேண்டாம். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. புதன் 9 மாணவர்கள் தங்கள் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் ஞாபக சக்தி கூடும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 9 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சென்ட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கிரைனைட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்க வேண்டாம். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம். பெண்களுக்கு தனவரவு உண்டு. சில பெண்கள் கோயில் குளம் என்று செல்வார்கள். ஆன்மீக சுற்றுலாவும் செல்வார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கூடும். குரு 11 பொன்பொருள் சேர்க்கை உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அடகு கடை வியாபாரம் செழிக்கும். ஜுவல்லரி வியாபாரம் செய்வோர் லாபம் பார்ப்பார். வங்கியில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நட்சத்திர பலன் புனர்பூசம் இன்று தேக ஆரோக்கியம் கூடும். சிலர் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வர். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூசம் இந்நாள் நல்ல பலனை அளிக்கும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன் செய்பவர்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனவரவு உண்டு. ஆயில்யம் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், பெருமாள், ஆஞ்சநேயர். சித்தர்கள் வழிபாடு. சிம்மராசி சந்திரன் 12 சில காரியங்கள் தாமதமாகும். அலைச்சல் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. எல்லாவற்றிலும் நிதானமும் கவனமும் இந்நாள் தேவை. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் மற்றும் கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். வருமானம் கூடும். குரு 10 அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் வேலை பார்ப்போர் இடப்பெயர்ச்சி உண்டு. அவர்களுக்கு அதனால் ஆதாயம் கூடும். தொழில் நிமித்தமாகவும் வியாபார விஷயமாகவும் சிலர் பிரயாணம் மேற்கொள்வர். அது லாபகரமாக முடியும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 8 பெண்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சில பெண்கள் தனக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழிலை தொடங்குவர். சிலர் வங்கியில் கடன் உதவி பெறுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 8 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்க கூடாது. எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. புதன் 8 மாணவர்களுக்கு அனுகூலமான நேரம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். சனி 7 முரட்டு தைரியமாக புதினாக எந்த தொழிலையும் தொடங்கக்கூடாது. நிதானம் தேவை. கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. தொழில் கூட்டாளிகளிடம்
பேசும்போதும் உரையாடும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. சூரியன் 7 அரசு சார்ந்த நிறுவனங்கள் வேலை செய்வோர் இடம் மாறுதல் பெறுவர். லாபகரமாக அமையும். அரசாங்க காரியம் தாமதமாக முடியும். நட்சத்திர பலன். மகம். இந்நாளில் சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின்னர் அவை ஜெயம் உண்டாகும். செய்தொழில் சுமாரான லாபத்தை தரும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு வர தாமதமாகும். பூரம். எதையும் நிதானித்து செயல்பட வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. குடும்பத்திலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது கவனம் தேவை. செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்தரம். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் கூடும். உத்தியோகத்தில் மேன்மை கூடும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அம்பிகை, காலபைரவர், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள். அதிர்ஷ்டமான நாளும் கூட. சனி 6. இரும்பு சார்ந்த தொழில்கள் லாபம் தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் கூடுதல் லாபத்தை ஈட்டுவர். நிலத்தில் முதலீடு செய்வோர் லாபம் பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். குரு 9. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு வங்கியில் வேலை கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று வேலையில் அமர்வர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். ராகு 7. வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் பெறுவர். பெண்கள் தங்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். புதன் 7. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 6. திரவிய லாபம் கூடும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு அரசாங்க பதவி கிட்டும். நினைத்த காரியம் நிறைவேறும். நட்சத்திர பலன். உத்தரம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். அஸ்தம். நீங்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். உங்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ஆனால் வாய் வார்த்தைகள் நிதானமாக இருக்க வேண்டும். இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள். அதிர்ஷ்டமான நாள். சித்திரை. நிதானம் தேவை. பேசும்போது வார்த்தைகளை விடக்கூடாது. கவனம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிலத்தில் முதலீடு செய்வோர் லாபம் ஈட்டுவர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், அங்காள பரமேஸ்வரி அம்மன், துர்க்கை அம்மன்.
மற்றும் குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 10 சௌக்கியம் கூடும், செய்தொழில் லாபம் உண்டாகும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். ராகு 6 ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக இருக்கும், கமிஷன் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக இயங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சனி 5 இரும்பு சார்ந்த தொழில்கள் சுமாரான லாபத்தை ஈட்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவர். சூரியன் 5 சில காரியங்கள் தடைப்படும். அரசாங்க காரியங்கள் தடைப்பட்டு பின் வெற்றியளிக்கும். அவசரம் கூடாது. சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தனக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை தொடங்கும் பெண்கள் அமோக லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செவ்வாய் 9 கட்டிட கட்டும் தொழில் செய்யும் வல்லுநர்கள் லாபம் ஈட்டுவர். புதிதாக நிலம் வீடு மனை வாங்குபவர்கள் பத்திரத்தை நன்கு படித்து பரிசீலித்து வில்லங்கம் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொண்டு அதன் பின் வாங்குவது நலம் பயக்கும். குரு 8 உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வோர் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நட்சத்திர பலன். சித்திரை எல்லோரையும் அனுசரித்து தொழில் செய்தால் உங்களுக்கு தனவரவு உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அட்டகாசமான நாள். சுவாதி மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். நிதானமாக பேசி கனிவாக பேசினால் சகல காரியமும் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் கிட்டும், உத்தியோகத்தில் மேன்மை கிட்டும். இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. பக்தி மார்க்கத்தில் மனத்தை செலுத்துவீர்கள். கோவில்களுக்கு நீங்கள் டொனேஷன் அளிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர். குலதெய்வம் சித்தர்கள் வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 9 காரிய தாமதம் உண்டாகும். அவசரம் காட்டக்கூடாது, நிதானம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் பேசும்போது நிதானம் தேவை. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான பலனை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான பலனை தேரும். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 5
செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இயங்கும், ஆனால் கடன் கொடுக்கக்கூடாது. பெயிண்ட் சம்பந்தமான ஹார்ட்வேர்ஸ் தொழில் சிறப்பாக அமையும். இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் உரையாடும் போதும் கவனம் தேவை. கடன் கொடுக்கல் வாங்கல் கூடாது. சுக்கிரன் 5 திரவிய லாபம் கூடும். பெண்களுக்கு அமோகமான ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும். சில பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 7 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. நட்சத்திர பலன். விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான நாள். அனுஷம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இந்நாளில் சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். அவசரம் காட்டக்கூடாது, நிதானம் தேவை. சுமாரான தனவரவு உண்டு. கேட்டை பதட்டப்படாமல் பேசுங்கள். யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். மற்றவர்களை அனுசரித்து போனால் செய்தொழிலில் சுமாரான லாபம் கிடைக்கும். இன்று சுமாரான தனவருதான் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 8 செய்தொழிலில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று ஜாமீன் கையெழுத்து இடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சூரியன் 3 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சனி 3 இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இயங்கும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 4 வயதானவர்கள் பக்தி சுற்றுலா மேற்கொள்வார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். கமிஷன் வியாபாரிகள் மற்றவர்களை அனுசரித்து சென்றால் லாபம் ஈட்டலாம். ராகு 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீணான வார்த்தைகளை பேசினால் விரோதம் வரும். ஆகையால் நிதானம் தேவை. சுக்கிரன் 4 உறவினர்கள் வருகை உண்டு. உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். குரு 6 உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய நினைப்பவர் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 7 நண்பர்கள் மத்தியில் பேசும்போது கவனம் இல்லாமல் பேசினால் கலகம் உண்டாகும். எதையும் நிதானித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிதாக வீடு மனை வாங்க நினைப்போர் பத்திரத்தை நன்கு பரிசீலனை செய்து அதன் பின் முடிவெடுக்க வேண்டும். நட்சத்திர பலன். மூலம் இன்று சந்திராஷ்டமம். செய்தொழிலில் கவனம் தேவை. உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வண்டி வாகனம்
ஓட்டும்போது கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம். போராடம். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி, துர்கை அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன். குலதெய்வ வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 7. சௌக்கியம் கூடும். செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். எல்லா வகையிலும் கவனம் தேவை. அவசரம் காட்டக்கூடாது. சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வோர் நிதானித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும். நிறுவனங்கள் வியாபாரிகள் லாபம் ஈட்டும். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்த்தால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 3. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பெயிண்ட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சுக்கிரன் 3. சௌக்கியம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். குரு 5. திரவிய லாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கும் இளைஞர்கள் லாபம் ஈட்டுவர். வங்கி கடன் உதவி கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். செவ்வாய் 6. லட்சுமிகரம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக அமையும். கமிஷன் வியாபாரிகள் லாபம் பார்ப்பர். செங்கல் மணல் வியாபாரம் மற்றும் கிரானைட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன். உத்திராடம். நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள். திருவோணம். எதையும் நிதானித்து முடிவெடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிட்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று அதிர்ஷ்டமான நாள். தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்டது தொடங்கும். செய்தொழில் மேன்மை உண்டு. சிலர் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்வர். சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று அட்டகாசமான நாள். அதிர்ஷ்டமான நாளும் கூட. தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர் மற்றும் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 6. சந்தோஷம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். சிலருக்கு உத்தியோக மாறுதல் உண்டு. சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். நிதானம் தேவை. சனி ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டாம். செய்யும் தொழிலை செய்யவும், பார்க்கும் உத்தியோகத்தை பார்க்கவும். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள்
நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் சிலருக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 2 உடல் நலனில் கவனம் தேவை. புதிதாக எந்த தொழிலையும் தொடங்க வேண்டாம். செய்யும் தொழிலே செய்யவும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சுக்கிரன் 2 லட்சுமிகரம். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பணவரவு தனவரவு உண்டு. சுக்கிரன் 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வோர் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கமிஷன் வியாபாரிகள் மற்றவர்களை அனுசரித்து சென்றால் லாபம் ஈட்டலாம். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அட்டகாசமான நாளாக அமையும். சதயம் உத்தியோகத்தில் மாறுதல் உண்டு. சிலர் தங்கள் பணிபுரியும் நிறுவனத்திலிருந்து புதிய நிறுவனங்கள் மாற்றம் பெறுவர். அதனால் இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாளும் கூட. பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய தரிசனம் கிட்டும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அட்டகாசமான நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். மீனராசி. சந்திரன் 5 காரிய தாமதம் ஏற்படும். சிலருக்கு காரிய தடங்களும் உண்டு. எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. பதட்டப்படக்கூடாது. கோபப்படக்கூடாது. ராகு ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மற்றவர்களை அனுசரித்து தொழில் செய்தால் லாபம் ஈட்டலாம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சுக்கிரன் ஜென்மத்தில் இன்று பொருள் வரவு உண்டு. தனவரவு உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். செவ்வாய் 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போது நிதானமாக யோசித்து பேச வேண்டும். அதனால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். கேது 7 வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். வியாபாரிகள் ஜிஎஸ்டி, ஐடி போன்ற டாக்ஸ்களை முறையாக செலுத்த வேண்டும். சூரியன் 12 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். அதனால் மன உளைச்சல் ஏற்படும். கடின முயற்சிக்கு பின் அவை வெற்றி பெறும். சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. ஏதிலும் அக்கறை செலுத்த வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். செய்யும் தொழிலை செய்யவும். பார்க்கும் உத்தியோகத்தை பார்க்கவும். புதன் ஜென்மத்தில் பிரயாணத்தால் சில வியாபாரிகள் லாபம் பார்ப்பர். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக பிரயாணம் மேற்கொள்வர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நட்சத்திர பலன். பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழிலில் சுமாரான லாபம் கிடைக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. எல்லோரையும் அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் லாபம் ஈட்டலாம். உத்தியோகத்தில் சிலருக்கு மாறுதல் கிடைக்கும். இன்று சுமாரான பலனையே தரும். ரேவதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். யாருக்காவது கடன் கொடுக்க நினைத்தால் யோசித்து முடிவெடுக்க வேண்டும்.
கடன் வாங்கும் போதும் யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு ஷீரடி சாய்பாபா, குரு தட்சிணாமூர்த்தி, கால பைரவர், ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று திங்கட்கிழமை ஆகையால் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சூட்டி பசுனை தீபம் ஏற்றி அம்பாளுக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும். நன்றி, வணக்கம்.